மக்கள் வாயை திறந்து பேசக்கூடாது. பேசுனா கொஞ்சம் பேசினாலே அதை இது பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, இந்த பிரிட்ஜி கட்டுறேன்னு ஓப்பன் பண்ணி இப்போயே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. சுத்தமாக இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் ஒரு 3-4 மாதமாக அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ரோடு போட்டு எதுக்கு ரோடு போடுறாங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட இது கிடையாதான், ஃபைனான்ஸ் கிடையாதான். அப்போ வாங்கின பணம் எங்கே? ரோடை போட்டிங்க, ஓகே ரோடை போட்டிங்க, அது போய் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி ஒரு 2 நாளில் வத்திடும். எப்படியே 2 நாள் 3 நாள் ஆகும், வத்திடும். வந்து பாருங்கள் அந்த ரோடை. சரி, இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்க? நல்லதை செய்யுங்கன்னு தான் கேட்குறோம். கொஞ்சம் எங்கள் பக்கம் கவனத்தை செலுத்துங்க. நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் இருக்கும்ல, பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த வீட்டில் கொசுக்கடியில் கரண்ட் இல்லாமல் இப்படி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம்ல, நிம்மதியாக இருப்போம்ல. இப்போ நாங்கள் இந்த தண்ணியிலும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு. அப்போ நாங்கள் வேலைக்கு போகிற கூட எங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்க அரசாங்கம்? எங்களுக்கு இன்னி வரைக்கும் கவுன்சிலர் ஓட்டு கேட்க வந்தாங்கல்ல, கவுன்சிலர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் பேர் நிஜமாகவே எனக்கு மறந்து போச்சு. அதுதான் சார், ஓட்டு கேட்குறப்ப வந்த கவுன்சிலரை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல, இன்னைய வரைக்கும் பார்க்கல. இந்த கவுன்சிலர் இங்கே இருக்காருன்னு இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியும். ஓட்டு கேட்க வந்தார் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தது வந்து வார்த்தையும் சொல்ல, எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நன்றியும் சொல்ல. அப்போ பார்த்த கவுன்சிலர் நாங்கள் இன்னமும் பார்க்கல. நாங்களே டாஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு எங்கள் ஊர் கவுன்சிலரை காணோன்ட்டு இன்னை வரைக்கும் வரல. உண்மை சார், இதெல்லாம் எங்கள் மனசில் இருக்கிற ஒரு வலி. ஏன்னா இவ்வளோ நாங்கள் பண்ணியும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே, எந்த ஒரு பொருளாதாரமும் கிடைக்கல. ஓகே, பொருளாதாரம் கிடைக்காத அது எங்களுக்கு வந்து அது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம். ஒரு கவுன்சிலரை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறோன்னா அந்த கவுன்சிலர் கூட வந்து பார்க்கலன்னா எப்படி? நீங்களே சொல்லுங்கள். வந்து ஓட்டு கேட்க மாட்டோம், அவருக்கு தெரியுதுல்ல. இங்கே வந்து ஓட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி கேட்க தெரியுது. ஏன்னா ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்போன்ற ஒரு இதில் தெரியுது. எதை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்டீங்கன்னு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எதையாவது ஒன்றாவது நிறைவேற்றினாரா? ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணுறாங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். எங்களுக்கு பழகிடுச்சு, முக்காவது சொன்னால் பழகிடுச்சு. இது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பழகிடுச்சு. அதனால் இது பண்ணுவாங்களா பார்க்கலாம். உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், பண்ணுவாங்களா பார்க்கலாம்.